சூப்பராக கண்டுபிடிச்சோன்னா சூரிய ஒளி இல்லாமல் சோலார் பேனல் வந்து எப்படி மின்சக்தியை உற்பத்தி செய்வது தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். இது வந்து நம்ம லைட் வெளிச்சத்தை பயன்படுத்தி சோலார் பேனலிலிருந்து எப்படி மின்சக்தியை உற்பத்தி செய்வது பார்க்கலாம். வந்து நம்மளுக்கு சூரிய ஒளிக்கு பதிலாக இந்த லைட் வெளிச்சத்தை பயன்படுத்தி சோலார் பேனலுக்கு வெளிச்சம் தரப்பட்டு அந்த சோலார் பேனலிலிருந்து உற்பத்தி ஆகிற மின்சக்தியை வந்து கண்ட்ரோல் மூலமாக கொடுக்கப்பட்டு கண்ட்ரோலரிலிருந்து நம்ம பேட்டரிக்கு ஸ்டோரேஜ் செய்கிறோம். அந்த ஸ்டோரேஜ் செய்யப்பட்ட மின்சக்தியை வந்து நம்ம வந்து அவுட்புட் பவருக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். வந்து 24 ஹவர்ஸை நம்ம பவர் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சோலார் பேனலுக்கு வந்து நம்மளுக்கு வெளிச்சம் வருவதற்கு நம்மளுக்கு பவர் தேவைப்படுகிறது. அதனால் வந்து நம்ம வந்து செகண்ட் பேட்டரியிலேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கு வந்து சுவிட்ச் வந்து இருக்கும். அப்புறம் இந்த சுவிட்ச் வந்து நம்ம ஆன் செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து செகண்ட் பேட்டரியிலேருந்து அவுட்புட் பவரை நம்ம எடுக்கிறோம். அந்த அவுட்புட் பவர் எடுத்து வந்து நம்மளுக்கு அந்த சோலார் பேனலுக்கு வெளிச்சம் தரப்பட்டு அந்த சோலார் பேனலிலிருந்து வரக்கூடிய மின்சக்தியை வந்து நம்ம பேட்டரிக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அதுக்கு வந்து இந்த சுவிட்சை வந்து ஆன் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் பேட்டரியிலேருந்து அவுட்புட் எடுக்கிறோம். இப்போ செகண்ட் பேட்டரியிலேருந்து அவுட்புட் எடுக்கும்போது செகண்ட் பேட்டரி சுவிட்சை ஆன் செஞ்சுக்கிறோம். இப்போ வந்து செகண்ட் பேட்டரி சுவிட்ச் ஆன் செய்யும்போது இந்த சுவிட்சுக்கானது பவர் அவுட்புட் வரும். அந்த அவுட்புட் வரும்போது வந்து இந்த அவுட்புட் வரும்போது நம்மளுக்கு பவர் வந்து நம்ம லைட்டுக்கு கொடுக்குற பவர் ஆன் செஞ்சுக்கிறோம். இப்போ வந்து லைட்டுக்கு வந்து அவுட்புட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு சோலார் பேனலுக்கு பவர் கொடுப்பதற்கு ஆன் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சோலார் பேனலுக்கு நமக்கு வெளிச்சம் வருகிறது. இந்த சோலார் பேனலுக்கு வெளிச்சம் தரப்பட்டு சோலார் பேனலிலிருந்து மின்சக்தியானது உற்பத்தி ஆகிறது. அந்த மின்சக்தி உற்பத்தியானது வந்து இந்த கண்ட்ரோல் மூலமாக கொடுக்கலாம். இந்த கண்ட்ரோல் மூலமாக கொடுக்கப்பட்டு சேஞ்சர் மூலமாக செல்கிறது. இந்த சேஞ்சர் மூலமாக செல்லப்பட்டு வந்து பேட்டரி 1க்கு வந்து சார்ஜ் ஆனது இன்புட் ஆகிறது. செகண்ட் பேட்டரியிலேருந்து அவுட்புட்டாக எடுத்து சோலார் பேனலுக்கு வெளிச்சம் கொடுக்குறோம். அப்புறம் நம்ம அவுட்புட் பவர் நம்ம எடுத்துக்கிறோம். சோலார் பேனலுக்கு வெளிச்சம் தரப்பட்டு சோலார் பேனலிலிருந்து மின்சக்தி உற்பத்தி செய்து அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பவர் வந்து கண்ட்ரோல் மூலமாக நம்ம பேட்டரிக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். இப்போ வந்து என்னென்னா இப்போ எனக்கு ஃபஸ்ட் பேட்டரி அவுட்புட்டாகவும் செகண்ட் பேட்டரி இன்புட்டாகவும் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் பேட்டரியை கண்ட்ரோல் சுவிட்சை வந்து ஆன் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய பவரை வந்து நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம். அந்த அவுட்புட்டாக எடுக்கும்போது சோலார் பேனலுக்கு கொடுத்து அதுலேருந்து பவர் இன்புட் ஆகிறதுக்கு வந்து இந்த 2 சுவிட்சை ஆன் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இப்போ பேட்டரி 1 நம்ம வந்து பேட்டரி 1 அவுட்புட்டாக எடுக்கிறோம். அது பேட்டரி 1 அவுட்புட் எடுக்கும்போது பேட்டரி 1 சுவிட்சை ஆன் செஞ்சுக்கலாம். அந்த ஆன் செஞ்சப்பட்ட பேட்டரியிலேருந்து பவரானது இந்த சுவிட்சுக்கு செல்லப்படுகிறது. இந்த செல்லப்பட்ட பவரானது வந்து நம்ம வந்து அவுட்புட் பவராக நம்ம பயன்படுத்திக்கலாம். வந்து நம்மளுக்கு சோலார் பேனலுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கும் பவர் ஆன் செஞ்சுக்கலாம். சோலார் பேனலுக்கு வந்து இப்போ வெளிச்சமானது செல்லப்படுகிறது. சோலார் பேனலுக்கு வெளிச்சம் செல்லப்பட்டு வெளிச்சத்திலிருந்து மின்சக்தியை நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம். அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பவர் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் கொடுக்குறோம். கண்ட்ரோல் கொடுக்கப்பட்ட பவரானது வந்து பேட்டரி 2க்கு வந்து நம்ம இன்புட்டை செகண்ட் பேட்டரியிலேருந்து அவுட்புட்டாக எடுத்து நம்ம சோலார் பேனலுக்கு பவர் கொடுக்குறோம். அந்த பவர் மூலியமாக நம்ம வந்து பேட்டரி 1க்கு வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். மறுபடியும் பேட்டரி 1லேருந்து அவுட்புட்டாக கொடுத்து பேட்டரி சோலார் பேனலுக்கு வெளிச்சம் தரப்பட்ட அந்த சோலார் பேனல் மின்சக்தியை வந்து பேட்டரி 2க்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். இது வந்து எப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து 24 ஹவர்ஸும் ரன்னிங்காக நடந்துக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பேட்டரிக்கும் வந்து இப்போ வந்து 70 H பேட்டரி எடுத்துக்கிட்டால் 6 ஹவர்ஸ் வரும் அவுட்புட்டு. அதாவது 80 H பேட்டரி எடுத்துக்கிட்டால் 8 ஹவர்ஸ் வரும். நம்ம வந்து 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் நம்ம எடுக்கிறது இல்லை. நம்ம வந்து ஒவ்வொரு பேட்டரி 2 ஹவர்ஸை தான் நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம். 2 ஹவர்ஸ் அவுட்புட்டாக எடுக்கும்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து அவுட்புட் ஆகிற கரண்ட் வந்து 2 ஹவர்ஸ் ஆகி செகண்ட் பேட்டரிக்கு வந்து இன்புட் ஆகும். அதேமாதிரி செகண்ட் பேட்டரியிலேருந்து அவுட்புட் ஆகி ஃபஸ்ட்டு பேட்டரிக்கு இன்புட் ஆகும். இதில் வந்து ஒரு 50% தான்
நம்ம வந்து இதுக்கு வந்து அவுட்புட்டாக எடுக்கிறோம். இது 50% பேட்டரியிலே ஸ்டோர் ஆகி இருக்கும். ப்ராசஸை ரொட்டேஷனாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸை நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து அவுட்புட் பவரை பயன்படுத்தலாம். சூரிய ஒளி இல்லாத இடங்களிலும், அடர்ந்த காட்டுப்பகுதியிலும், அப்புறம் பனிப்பிரதேசங்களிலும் இந்த ப்ராஜெக்ட் ஆனது பயன்படுத்திக்கலாம். இப்போ பனிப்பிரதேசம் நம்ம எடுத்து வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள பனிப்பிரதேசங்களில் வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மந்த்தில் வந்து பனிப்பொழிவு அதிகம். அதேமாரி தெற்கு அரைக்கோள வட்டத்தில் உள்ள பனிப்பிரதேசத்தில் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்னு இந்த 3 மந்த்தும் பனிப்பொழிவு அதிகமாகும். அந்த பனிப்பொழிவு அதிகமாகறதுனால வந்து நம்மளுக்கு மின்சக்தி வந்து தட்டுப்பாடு இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி நம்மளுக்கு தேவையான மின்சக்தியை உற்பத்தி செய்து அதன் மூலமாக அவுட்புட் பவர் எடுத்து நம்ம வந்து லைட்டுக்கு கொடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டால் ஜம்மு காஷ்மீர், அப்புறம் வந்து சிக்கில், லடாக்கில், அப்புறம் பிரதேசம், இமயமலையில் வந்து 6 டிகிரி, அப்புறம் 5 டிகிரி, அப்புறம் 10 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை வந்து குறைவாக இருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி நம்ம வந்து அவுட்புட் பவர் எடுத்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம்.